women go through everything, strength, power and prayers. அந்த prayer நம்மளுக்கு மட்டுமே இருக்கு. தசாவதாரம்ல வந்து 10 இருக்கு. அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க, அது 8 இருக்கு. 8 லட்சம். நவகிரகம் அப்படின்றது 9. நம்ம கடவுளா நினைக்கக்கூடிய யார் வேணாலும் நம்ம வந்து இதுல கொண்டு வரலாம். சொப்பு இந்த மாதிரி சமையல் திங்ஸ் வச்சிருக்கேன். அது ராமருக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி, ராமாயணம் சொல்லி இருக்கு. கிருஷ்ணர் வந்து 2 காலிங்கர் போஸ்ட்ல அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் ஐயப்பன் இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டோரி. Have you ever missed family? ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல தான் மிஸ் பண்ணுவேனே தவிர உங்க சண்டை எல்லாம் போடும்போது நல்லாவே இருந்துக்கலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This is Deepika from Red Knoll. இன்னைக்கு இந்த நவராத்திரி ஸ்பெஷல் அப்போ அஃப்கோர்ஸ் இவங்க இல்லாமல் எப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் எவ்ரி இயர் வந்து ரொம்பவே அழகாக கோலு வைக்கிறீங்க மேம். அண்ட் ஒன் ஸ்பெஷாலிட்டி வித் காயத்ரி மேம்னோட கோலுனா இட் இஸ் எவ்ரி திங் இந்த பிராஸ் அப்படின்னு தான்.
அண்ட் அவ்வளோ அழகாக எவ்ரி இயர் வந்து ஏதாவது நியூ எலிமெண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு இருக்கு. அண்ட் when it comes to festival it is all about prayer, joy and இது நம்மளுக்கானது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல மேம். ஸோ இந்த நவராத்திரி ஸ்பெஷல் உங்களோட குலு. நவராத்திரினாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா அம்மா அவங்களுக்கான ஒரு இது. ஸோ விமென் கோ த்ரூ எவ்ரிதிங். ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் அண்ட் ப்ரேயர்ஸ். அந்த ப்ரேயர் நம்மளுக்கு மட்டுமே இருக்காது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து அந்த ப்ரேயர்ஸ் எப்பவுமே இருக்கும். அதுதான் இந்த நவராத்திரிக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க பிராஸில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எதனால மேம்? ஸ்பெசிஃபிக் ரீசன் அப்படி இல்லை, பிடிச்சிருந்தது. நான் ஐ ஸ்டார்டட் கலெக்டிங் லாட் ஆஃப் பிராஸ். இது கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளோட இது வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷத்தோட நியூ ஐடல்ஸ் மூர்த்தி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகா வாங்கியிருக்கேன் நான். நவகிரகாவும் ஒரு சின்ன ஃப்ளைட் வாங்கியிருக்கேன். ஸோ அது நியூ எடிஷன் ஃபார் த இது அப்படி. ஏன்னா நம்ம வந்து இப்போது தசாவதாரம்ல வந்து 10 இருக்கு, அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல 8 இருக்கு, 8 லக்ஷ்மி. நவகிரகம் அப்படின்றது 9. ஸோ அதனால நம்ம கல்ச்சர்ல வந்து அஸ்ட்ராலஜிக்கல்லேருந்து சரி, அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மேத் படியே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி நம்ம எல்லா விஷயமும் நம்ம இதில் கொண்டு வரணும் அப்படின்னுக்காக தான் இன்னைக்கு இந்த வாட்டி நான் வந்து நவகிரகம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான். நவராத்திரின்றது வந்து நார்த் இந்தியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து டாண்டியா மூலமாக துர்காதேவிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கும்பிடுவாங்க. அது வெஸ்ட் பெங்காலெல்லாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டாண்டியா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்ம சவுத் இண்டியன் கல்ச்சரில் வந்து நம்ம எல்லா சாமியும் நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்மளோட ஹிந்து கல்ச்சரை வந்து இது பண்ணுறது. ஹிந்து மட்டும்னு இல்லை, நம்ம கடவுளாக நினைக்கக்கூடிய யார் வேணாலும் நம்ம வந்து இதில் கொண்டு வரலாம். அதனால தான் நம்ம வந்து கல்யாண பொம்மை அதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள். கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு ஃபார்மிங்காக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி மிலிட்ரி வச்சுருப்பாங்க சில பேர், சில மிலிட்ரி செட்டப் வச்சுருப்பாங்க, சில பேர் கோவில், குட்டி குட்டி கோவில் செட்டப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நான் வந்து சொப்பு இந்த மாதிரி சமையல் திங்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூர்வீகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த மாட்டு வண்டியாக இருக்கட்டும், அந்த டிராக்டராக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நிறைய எடிஷன் வரும் அப்படின்னு. அதுதான் இப்போ என்னன்னா நீங்கள் ஒன்று சொன்னீங்க, லைக் ஒன் திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் அதை நோக்கி போகிற மாதிரி கூட. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் மேனிஃபெஸ்ட் டு திங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இப்போ இதுவுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மேனிஃபெஸ்டிங் மாதிரி தான் இருக்கும். லைக் சம்டைம்ஸ் வந்து ஸ்டோரி மாதிரி கூட வந்து நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குல்ல மேம். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசியாங்க. கண்டிப்பாக அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டோரி மாதிரினா நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கோபுரம் பார்க்குறோம், கோவிலுக்கு நுழையறதுக்கு முன்னாடி நம்ம சிவலிங்க சாமியோ இல்லை வந்து அம்மனை பார்க்க போகும்போதோ கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தில் வந்து கதைகள் இருக்கும். அதுதான் இந்த படிகளில் வந்து நம்ம கொண்டு வர விஷயங்கள் அப்படின்றது நம்ம சொல்கிறேன். அதுதான் நான் இது பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு கோபுரம் மாதிரி தான், இந்த படிகள் வந்து கோபுரம் மாதிரி தான் அப்படின்றது தான். ஸோ அப்படி இருக்கும்போது தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். இப்போ ராமருக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி இருக்குது, ராமாயணம் பற்றி இருக்குது. கிருஷ்ணர் வந்து இந்த காளிங்க நரதர் போஸ்ட்ல அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் ஐயப்பன் இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டோரி, அதுக்குள்ள ஒரு டீப் மீனிங் இருக்கும். டீப் மீனிங் இருக்கும். நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது வெறும் கதைகளா சொல்லிக் கொடுப்போம் நம்ம. ஆனா பெரியவங்களா வரும்போது தான் அதோட டீப் அர்த்தம் என்னன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ பேசிக் வந்து சின்ன வயசுல வெறும் ஸ்டோரியா கத்துக்கிறோம் நம்ம. ஸோ இன்னர் இப்போ வந்து ஒரு பகவத்கீதையோ இல்லை நீங்கள் வந்து குரான் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள வந்து பயங்கர இன்டெப்தா மீனிங் இருக்கும் அப்படின்றது தான். மேலோட்டமாக படிக்கிறதோட அதுக்குள்ள ஆழ்ந்து பார்த்தாச்சுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது
வி ஹவ் சீன் யூ லைக் நிறைய என்னன்னு சொல்கிறது, நீங்கள் திரையில் பார்த்துருக்கோம், ஒரு பொலிட்டீஷியனாக பார்த்துருக்கோம், எல்லாமே உங்கள் டான்ஸராக பார்த்துருக்கோம். பட் ஐ குட் see லைக் காயத்ரி மேம் as a ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்ட்டு. எனக்கு நீங்கள் பேசும்போது தான் தெரியுது இன்னும் நிறைய வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலிட்டி வந்து நம்புறீங்க அண்ட் த யூனிவர்ஸ் பிலீவிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல மேம். நாட் ஜஸ்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் காட்னு மட்டும் இல்லாமல் இந்த பாசிட்டிவிட்டி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்லாம் இருக்குல்ல, அதை பற்றிலாம் கண்டிப்பாக பேசியாகும். இப்போ என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் வந்து கிளியரா வைக்கணும். நான் நிறைய ஐ கீப் லிஸ்னிங் டு லாட் ஆஃப் குட் திங்ஸ். அதில் வந்து பியூட்டிஃபுல்லா ஜிம் கேரி ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க, சில டிசிஷன்ஸ் நம்ம லைஃப்ல நம்ம எடுக்கும்போது வந்து ஒன்று லவ்வால் எடுப்போம், ஆனால் ஃபியரால் சிலது எடுப்போம். ட்ரூ. அந்த ஃபியர் வந்து என்னன்னா சம்டைம்ஸ் அந்த ஃபியரால் எடுக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. ப்ராக்டிக்கல் நம்ம நினைப்போம், ஆமாம் ஆமாம், ஆனால் அது ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ லவ்வால் எடுக்கணும், அந்த லவ் இருக்கும்போது தைரியம் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஃபிலாசபிக்கலாக நம்ம வந்து படிக்கும்போது இன்டெப்த்தாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் படிக்கலாம். அதில் வந்து நீங்கள் நிறைய நீங்கள் மூவிஸ் பார்த்தீங்கன்னாலே ஃபிலாசபிக்கலான டைலாக்ஸ் நிறையா இருக்கும். எஸ். ஸோ அதுதான். ஸோ அது வந்து நம்ம கூர்ந்து ஆய்ந்து நம்ம வந்து கேட்டோம்னா there's lot of meaning in மூவிஸ்லேயே எடுத்துக்கோங்க, ஆர்ட் எடுத்துக்கோங்க, ஆர்ட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஆர்ட் மெயினாகவே ஆர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஸ்பிரிச்சுவல். எஸ். ஏன்னா அதில் ஜாஸ்தி பக்தி இருக்கும், அந்த கலைக்கு ஒரு பக்தி இருக்கும், அதில் குரு பக்தியும் கற்றுப்போம். நம்ம ஒரு குருவை எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க ஆர்ட்டில் தான் நம்ம வந்து கற்றுக்க முடியுது அப்படின்றது தான். நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வயசில் கூட ஸ்கூலுக்கு போவோம், நம்ம டீச்சரை பார்ப்போம், அந்த டீச்சரை பார்த்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த டீச்சரை நம்ம மறந்துடுவோம். சில பேர் தான் கனெக்ட் வச்சுருப்பாங்க, அந்த கனெக்ட் இருக்கும். எனக்கு இப்போவும் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா வத்சலா மேம் சொல்லிட்டு எனக்கு எங்களோட ஹிஸ்ட்ரி டீச்சர், அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். எனக்கு வந்து ஒரு செகண்ட் மதர் மாதிரி. நான் ஸ்கூல் போகும்போது அவங்க தான் எனக்கு சாப்பாடு ஊட்டிலாம் விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த குரு பக்தியெல்லாம் வந்து இட் இஸ் அன்ஃபர்கெட்டபிள். ஸோ அதே தான் இந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் வந்து ஒரு குரு அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அது ஆர்ட் மூலியமாக நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். ஆர்ட்னு நம்ம கற்றுக்கும் போது அந்த அந்த குரு கடைசி வரைக்கும் இருப்பாங்க நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆஃப் நீங்கள் சொன்னீங்க ஹிஸ்ட்ரி மேம் அப்படின்னு சொல்லும்போது, ஜென்ரலாகவே ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னாலே வந்து குடும்பமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து சின்ன வயசுலேருந்து நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸ்னு ஒன்று இருக்கும்ல. when it comes to நவராத்திரி அப்படின்னு இருக்கும்போது சின்ன வயசில் இருக்கிற பெஸ்ட் ஆஃப் மெமரிஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது கண்டிப்பாக எங்களுக்காக ஷேர் பண்ண முடியும்? பெஸ்ட் ஆஃப் மெமரிஸ்னால் சின்ன வயசில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் இன்னொரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் வந்து பொம்மைகள்லாம் நாங்கள் வந்து மூர்த்திஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுக்கி வைக்கும்போது ரொம்ப ஆசையாக ஜாலியாக இருக்கும், அப்படியே ரொம்ப எந்துவாக இருப்பேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நடுவில் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் அது விட்டுட்டோம், பண்ணாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மை ஃபாதர் பாஸ்ட் அவே ஒரு ஃபெஸ்டிவல் கூட நான் வந்து கொண்டாடாமலே இருந்தேன். அது ஒரு மாதிரி அப்படியே இதாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி இது இப்படி இருக்கக்கூடாது. ப்ளஸ் அக்கா பசங்க எல்லாருமே அமெரிக்காவில் இருக்கிறனால நம்மளுக்கு ஐயோ என்னடா அது தனியாக இருக்கும், நம்ம அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை, ஸோ வி ஹாவ் டு நம்ம வீட்டை வந்து கலையாக ஃபெஸ்டிவாக வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து ஐஸ்வர்யம் எப்பவுமே இருக்கும் அப்படின்றது தான். நம்மள ஹாப்பியாக வச்சுக்கோ. ஏன்னா நம்ம வி ஹாவ் டு கீப் த சரௌண்டிங்ஸ் பிரைட். ஸோ அதனால ஒரு ஃபெஸ்டிவலும் நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம அந்த கல்ச்சர். ஸோ நாளைக்கு 4 பேருக்கு நாளைக்கு ஒரு குழந்தை வந்ததா கூட ஓ இதுதான் நம்ம கல்ச்சரா அப்படின்றது வந்து ஓ இது இத்தனை கதை இருக்கா. ஸோ தீஸ் ஆர் த மூமெண்ட்ஸ் தே லேர்ன். ஸோ சின்ன பசங்க. ஸோ அதனால வந்து இது வந்து எனக்கு வந்து ஃபெஸ்டிவ்ஸே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அப்படின்னு நான் படுது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டே வரணும். ஏன்னா நம்ம மேலோட்டமாக நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க வளரும்போது இன்டெப்த்தாக தே வில் நோ வாட் இஸ் ஃபிலாசபிக்கலாக ஒரு லைஃப் எப்படி லீட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இருக்குது. ஒன் சச் பாசிட்டிவ் டேஸ் இன் ஆர் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பிகாஸ் நவராத்திரிலேருந்து ஆரம்பித்து அப்படியே அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல்லாம் வரும் அப்படின்ட்டு. காயத்ரி ஆஸ் லைக் இந்த ஃபெஸ்டிவல் பர்சன் நீங்கள் சொன்னீங்க லைக் அது ஒரு பாசிட்டிவிட்டி தருது அப்படின்ட்டு. ஆனால் என்னைக்காச்சும் நீங்கள் ஹேவ் யூ மிஸ்ட், பிகாஸ் ஃபெஸ்டிவல் இஸ் ஆல் அபவுட் ஃபேமிலி.
ஃபேமிலி ஒன்றா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த ஒரு டைமில் தான் ஒன்று இருக்கும். ஹேவ் யூ எவர் மிஸ்ட் ஃபேமிலி? நம்ம வந்து ஃபேமிலி விட்டு இவ்வளோ தனியாக இருந்துட்டு என்னடா பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து இந்த டியூரிங் ஃபெஸ்டிவல் டைம்னு ஒன்று இருக்கும்ல, அது யா அந்த ஃபீலிங் இருக்கும். அதில் தான் வந்து எனக்குன்னு ஃபியூ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலியோட வர வச்சிருவேன். அந்த இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் வந்து அவங்கள வர வச்சிருவேன் நான். ஸோ ஸ்பெண்டிங் டைம் வித் தெம் அகேன் இஸ் லைக் இது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க குழந்தைங்களோட நான் ஜாலியாக விளையாடுவேன். ஸோ எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட விளையாடுறது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அது கலகலன்னு போயிடும். ஸோ அதான் இதே மாதிரி இன்னும் நிறைய அது ஒரு பக்கம் அந்த அந்த ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் தான் மிஸ் பண்ணுவேனே தவிர, பட் அதர் தென் தட் அவங்க சண்டை எல்லாம் போடும்போது, அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸில் டிசிஷன் எடுக்கும்போது, இல்லை நம்மளுக்கு சிங்கிளாகவே இருந்துக்கலாம். பட் அது ஒரு பக்கம் நம்ம சிங்கிளாக இருந்தால் ஓகே, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, அது ஒரு மாதிரி இண்டிபெண்ட்டாக அப்படின்னு போகுது. பட் அஃப்கோர்ஸ் டாக்கிங் வித் யூ நான் நிறைய விஷயங்கள் ஐவ் நெவர் சீன் காயத்ரி மேம் அஸ் திஸ் சைட் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரிய வந்தது. தேங்க்யூ ஸோ மச் பீயிங் த ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ட் த பாசிட்டிவ் பர்சன். தேங்க்யூ ஃபார் ஸ்ப்ரெடிங் த பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பிஃபோர் வி வைண்ட் அப், யூ வாண்ட் டு ஆட் சம்திங் டு த ஆடியன்ஸ்னால் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஜஸ்ட் பி ஹாப்பி. ஒரு லைஃப் யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம், யாரையும் வெறுக்க வேண்டாம், யாரையும் இது பண்ண வேண்டாம். நான் யோசிச்சு நிறைய விஷயங்கள், ஒரு கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எது செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க, உங்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்க. சும்மா அந்த எலெக்ஷன் டைமில் 5 நிமிஷம் காசை கொடுத்துட்டு அப்படியே கண்ணை மூடி எப்படி போய் ஐ வாஷ் பண்ணிட்டு போகிறது, அதுக்கப்புறம் 5 வருஷம் தவிக்கிறது நம்ம தான். அதனால் அதெல்லாம் நீங்கள் தாண்டி நீங்கள் வந்து நல்ல விஷயம், உங்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, யாரையும் நம்ம வெறுக்க தேவையில்லை. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். கீப் ஸ்ப்ரெடிங் லவ் ஆஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.